கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்போமா? நல்ல ஈவுகளை கொடுக்க நம்ம அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா நமக்கு நாம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். தேவன் நமக்கு நன்மையானதை தருகிறவர். யாக்கோபு 1:17 எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் நமக்கு நன்மையானவைகளே தருகிறார். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பொல்லாத இந்த உலகத்தார்கிட்ட போய் நம்ம நிற்கிறத விட தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படியாக நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் அவர் தருவார். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படி நாம் நினைக்கிறத விட அதிகமாக செய்யவும் அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.